நாமக்கல் மாவட்டம் சமயசங்கிலி பகுதியில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான கரும்பு கொள்முதலில் அதிகாரிகள் பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டி விவசாயிகள் சாலையில் படுத்து உருண்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் 4000 கரும்புகளுக்கு 400 கரும்புகள் வீதம் அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாகவும் பகீர் புகார் வெளியாகியுள்ளது. வருடம் 365 நாளும் காட்டிலும் கரம்பிலும் உழைத்து ஓடாய் தேய்ந்து போன இம்மக்களை லஞ்சம் என்ற பெயரில் வாட்டி வதைக்கும் அதிகாரிகளை என்ன சொல்வது? பொங்கல் திருநாள் கொண்டாட்டத்திற்காக அரசு சார்பில் சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. இதற்காக விவசாயிகளிடமிருந்து கரும்புகளை கொள்முதல் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் சமயசங்கிலியைச் சேர்ந்த விவசாயிகளிடம் கரும்பு கொள்முதல் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த ஆண்டே அதிகாரிகள் இலவச கரும்புகளை லஞ்சமாக கேட்டு தொந்தரவு செய்வதாக இதே கிராம மக்கள்தான் அதிகாரிகளின் அட்டூழியத்தை அம்பலப்படுத்தியிருந்தனர். இந்த வன்மத்தை மனதில் வைத்துக் கொண்டே அதிகாரிகள் திட்டமிட்டு இந்த முறை சமயசங்கிலி மக்களை புறக்கணித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. நாமக்கல்லிலேயே சமயசங்கிலியில்தான் அதிக அளவில் கொள்முதல் செய்யப்பட்டு வரும் நிலையில் இந்த முறை இல்லாத பொல்லாத சாக்கு போக்குகளை சொல்லி கரும்புகளை கொள்முதல் செய்ய மறுப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அத்தோடு வசதி படைத்தவர்களிடம் அதிக அளவில் கரும்புகளை கொள்முதல் செய்யும் அதிகாரிகள் தங்களிடம் மட்டும் கொள்முதல் செய்யவில்லை என குமுறுகின்றனர். இந்த முறை கரும்பு கொள்முதலுக்கு தாமதம் செய்யப்படுவதாக புகார் எழுந்த போது மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு தகுந்த அறிவுறுத்தலையும் வழங்கிய போதிலும் கரும்பு கொள்முதலுக்கு லஞ்சம் கேட்பதாக எழுந்திருக்கும் புகார் பகீர் கிளப்பி உள்ளது. 4000 கரும்புகளுக்கு 400 கரும்புகள் வீதம் லஞ்சம் கொடுக்க வேண்டும் என அதிகாரிகள் நிர்பந்திப்பதாக கூறியதோடு அரசு நிர்ணயித்த 38 ரூபாயில் 26 ரூபாய் மட்டுமே அதிகாரிகள் விடுவிப்பதாக குற்றம் சாட்டி விவசாயிகள் சாலையிலேயே படுத்துக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10 வண்டிக்கு ஒரு 2 வண்டி கேக்குறாங்க. 10 வண்டிக்கு 2 வண்டி. 2 வண்டி கேக்குறாங்க. 2 வண்டி கேக்குறாங்க. அது எப்படி 2 வண்டினா எப்படி குடிப்பீங்க? 800 கரும்பு. அது இல்லாம பொடியெல்லாம் இருக்குதுல. அதையும் விட மாட்டாங்க. அதை தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஃப்ரீயா எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு கட்டத்தில் லஞ்சமாக கரும்பு கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்ட போதிலும் தங்களது கரும்புகளை வேண்டுமென்றே கொள்முதல் செய்யாமல் அலைக்கழிப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். 7 அடி உயரமுள்ள கரும்புகளை புறக்கணித்துவிட்டு அளவில் சிறியதாக உள்ள கரும்புகளை வசதி படைத்தவர்களிடம் கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர். பெரிய பெரிய பணக்கார மூட்டுக்காட்டுகளாம் தானே போறாங்க. அப்படியே ஒன்னு வெத்த வளர்த்தி இருக்கிறதெல்லாம் எல்லாம் லோடு ஏற்றிட்டு போறாங்க. எங்களெல்லாம் கண்டா அவங்களுக்கு சனமாட்டு தெரியல. ஆம்பளை இருக்கிறாங்கள அவங்க காட்டுக்கு தான் போறாங்க. ஆம்பளை இல்லாத இருக்கிறவங்கள அவங்க காட்டுக்குள்ள ஒருத்தர் வர மாட்டாங்க. எல்லா காட்டுலயும் எடுத்து விடுவாரு. அந்த வண்டி எத்தனை நடக்கு தெரியுமா? நன்றி எட்டுனா இங்க ஒருத்தராச்சும் வரானுங்களா? 7 அடி கரும்பை நாங்கள் கொள்முதல் பண்ணி இருக்கிறோங்க. 7 அடி கரும்பே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ சராசரியாக எல்லா காட்டிலையுமே பார்த்தீங்கன்னா 6 அடி 5 அடி 4 அடி வரைக்கும் எடுக்கிறாங்க. அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா 30 வண்டி கரும்பு கூட எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 வண்டிங்களை பார்த்தீங்கன்னா இப்போ 10,000 கரும்பு பக்கமாக கூட எடுக்கிறாங்க. 25 வண்டி 30 வண்டி எல்லா காட்டிலையும் நிறைய எடுக்கிறாங்க. இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 வண்டிக்கு 1 வண்டி கரும்பு கேட்குறாங்க, இலவசமாக கேட்குறாங்க. இது எப்படி கணக்கு கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாதுங்க. 5 வண்டிக்கு 1 வண்டி கரும்பு இலவசம்னா அது எப்படி சார்? அது கணக்கு காசு கொடுத்துருவாங்களா? ஒரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா 400 தட்டுங்க, 400 கரும்புங்க. அரசாங்கம் விற்கிறது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 38 ரூபா அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அதாவது வந்து அதிகாரிகள் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா 26 ரூபா கொடுக்குறாங்க. 26 ரூபாயில 400 கரும்பு அவங்க எடுத்துக்கிறாங்க சார், ஃப்ரீயா. ஆமாங்க. இந்நிலையில் வேளாண்குடி மக்களிடம் அதிகாரிகள் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைக்கு தீர்வு காணுவதாக உறுதி அளித்தனர். இதையடுத்து மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். வருடந்தோறும் தலை தூக்கும் கமிஷன் பிரச்சனையை அரசு தலையிட்டு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக
செய்தியாளர் தங்கமணி.